மேட்ச் 7 ரவுண்ட் மேட்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்கே பாய்ஸ் வெர்சஸ் சேட்டு பாய்ஸ். களத்தூர் செகண்ட் ரவுண்டு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. இதில் வின் பண்ணுறவங்க டி களத்தூர் கூட குவார்ட்டர் ஃபைனல் ஆடணும். இந்த வீடியோ முடிவில் யார் களத்தூர் கூட குவார்ட்டர் ஃபைனல் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இஎஸ்கே பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர். குன்னுப்பட்டி வெர்சஸ் சிந்தாரப்பட்டி. சேட்டு பாய்ஸ் சிந்தாரப்பட்டி, இஎஸ்கே பாய்ஸ் குன்னுப்பட்டி. ஓப்பனிங் பேராக நாகராஜ் மற்றும் அசோக் நான் சைக்கிள் இருப்பார், நாகராஜ் சைக்கிள் இருப்பார். இஎஸ்கே பாய்ஸ் அன்றைக்காக குட்டீஸ் ஃபஸ்ட் ஓவரை போடுறதுக்கு ஸ்டோரில் ஃபஸ்ட் பால் நாகராஜ் ஸ்ட்ரைக். கீப்பர் மிஸ் பண்ண ரன் ஓடலை. செகண்ட் பால் அடிச்சுக்காரு ஆஃப் சைட் சைட்டில். அங்கே பிரசாந்த் இருக்கார், கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அடிச்சுக்கார் லெக் சைட் சைட்டில் 6. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் பால் இந்த பால் லெக் சைடு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அவர் சரியாக சர்ச் பண்ணாதனால ஒன் பிச்சில் கையில் பட்டு பவுண்ட்ரி. 6-4 இந்த பால். கேட்சா ஸ்ட்ரைட்டில் பிரசாந்த் இருக்கார், பிடிப்பாரா கேட்சு? இல்லை, ரெண்டாவது கேட்சை மிஸ் பண்ணுறாரு, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இவர் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. 6 தான் அது, ரெண்டாவது 6 இந்த ஓவரில். இதோட ஃபஸ்ட் ஓவர் முடியுது. ஒரே அடி தான் மிடில் பேட்டில். அவருக்கு சேட்டு பாய்ஸ் 18 ரன் அடிச்சிருக்காங்க. இரண்டாவது ஓவரை வீச சதீஷ். ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் திருப்பி விட்டார். ஒன் பிச்சில் இல்லை 6 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக லைனில் போய் குத்திருச்சு. அடுத்த 6. ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஓவரை ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. செகண்ட் பால் டாட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். நெக்ஸ்ட் பால் மட்டைக்கு அடிச்சிருக்காரு லெக் சைடு ஸ்கொயர் லெக் திசையில், சிங்கிள். நெக்ஸ்ட் பால் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ரெண்டு ஓடலை, டாட். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட் பால். சூப்பராக ஓவர் போட்டார். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்தாலும் மீதி இருக்கு எல்லா பாலையும் பெரிய ரன் கொடுக்காம ஓவர் முடிச்சுட்டு வந்துட்டார் சதீஷ். 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க சேட்டு பாய்ஸ். செகண்ட் பால் ஒரு நல்ல யார்கர், டாட். 3வது ஓவரை வீச பிரசாந்த் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் மாட்டைக்கு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஒன் பிச்சில் கைக்கே போயிடுச்சு. அங்கே சிறு தடுமாற்றம், சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸு பாயிண்ட் சரி தட்டி விட்டு பாலு கல் பட்டு டைவர்ட் ஆகிடுச்சு. 2 ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்ல யார்கர், டாட். நெக்ஸ்ட் பால் எட்ஜி, கீப்பரை ஓடி இருக்காரு. 2 ஓடுறாங்க, இல்லை ஓடலை, இப்போ ஓடி இருக்காங்க. இல்லை, அங்கே பவுலர் த்ரோ விட்டு பவுலர் பாலை மிஸ் பண்ண 3வது ரன் ஓடுறாங்க. மூணு ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க சேட்டு பாய்ஸ். ஓவருக்கு 10 அடிக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க 3 ஓவரையும் அடி பிரிச்சுருவாங்க. எந்த விக்கெட்டையும் இது வரைக்கும் என்ன இலக்கில். தண்ணி கொண்டு வாங்கப்பா, ரைட் ஆகிட்டார். 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் சதீஷ் ஒரு எட்ஜு, கேட்ச் பிடிக்கல, கேரியாவில். அசோக்
தொடர்ந்து டாட் வைக்கிறாரு. இப்போ இந்த வாட்டி வைக்கலை, அடிச்சிருக்காரு. 2 பேர் கேப்பில் போகுது பால். இல்லை, மரத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்பயும் பிடிச்சிட்டாரு அவர். செம்ம ஃபீல்டிங். அங்கே கையை விட்டார் யதார்த்தமாக, கையில் பட்டுருச்சு. அவருக்கே தெரியாது. விக்கெட். அசோக் ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. மொதல் பாலு 6. ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டில் 6. தீபக் நியூ பேட்ஸ்மேன். வந்த ஃபஸ்ட்டு பாலு 6 அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். நெக்ஸ்ட் பால் உடைச்சி போட்டார், ஏமாந்துட்டார் பேட்ஸ்மேன். டாட். லாஸ்ட் பால். இந்த வாட்டி முகத்தில் அடி வாங்கிட்டார். லெக் பையில் ஓடுறாங்க ஒரு ரன்னு. சிங்கிள். லாஸ்ட் ரன் பால். டாட்டோட இந்த ஓவர் முடியுது. சதீஷ் சூப்பராக ஓவர் போட்டார். ஓவருக்கு ஒரு 6 தான் கொடுத்தாரு. 4 ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க. சேட்டு பாய்ஸ் பேலன்ஸ் 2 ஓவர் இருக்குது. குமரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5வது ஓவரை வீச. 5 ஃபஸ்ட் பால். ஒரு ஸ்லோ ஸ்கொயர் லெக்கில் திருப்பி விட்ருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், ஆனால் கைக்கே போச்சு. பாலை மிஸ் பண்ணி ரொம்ப தூரமாக ஓடிட்டுருக்காரு. அவரே பால் எடுக்காமல் 2 ரன் ஓடிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அது கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. காம்பவுண்ட் உள்ள போய் அடிச்சிருச்சு. ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். இப்போ அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான த்ரோ விளட்டுறாங்க போட்டு 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் 6. அண்ணாந்து பார்க்குறாரு. செம்ம ஜம்ப். அங்கே குட்டீஸ் ஜம்ப் கேட்ச். ஜம்ப் பண்ணி செம்ம விக்கெட். அங்கே விட்டுருந்தானா 6 தான் அது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜா பாண்டி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். குமரேஷ் வர்சஸ் ராஜா பாண்டி. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறாங்க. அடிச்சிருக்கலாம், பனிஷ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு ராஜா பாண்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நாகராஜ் ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். கேப்பில் 1 பிச்சில் 2 பிச்சில் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஒரு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. தள்ளி விட்டாங்கன்னா 2. லாஸ்ட் ரன் பால். ஸ்லோவாக போட்டார், ஏமாற்றிட்டார். டாட்டோட அந்த ஓவர் முடியுது. ஒரு டவுன் ஆயிடுச்சு. 5 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க. ஓவருக்கு 10 அடிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டு 2 ஓவராக 10 அடிக்கல. லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர் பிரசாந்த் போட வர்றாரு. ராஜபாண்டி vs பிரசாந்த். லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஓவர் 6வது ஓவரில் ஃபஸ்ட் பால். ராஜபாண்டி ஸ்ட்ரைக். ஒயிடு போட்டிருக்காரு. அங்கே 2 G2 பால். ஒரு புல் டாஸ், அதையும் மிஸ் பண்ணியிருக்கார் ராஜபாண்டி. அவர் மிஸ் பண்ணுற 2வது புல் டாஸ். ஆனால் 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, கம்ஃபர்டபுளான 2. தேர்ட் பால். மறுபடியும் புல் டாஸை மிஸ் பண்ணியிருக்கார் ராஜபாண்டி. அவர் மிஸ் பண்ணுற 3வது புல் டாஸ் இது. டாட் பால். நெக்ஸ்ட் பால். மறுபடியும் ஒரு புல் டாஸ். ஆனால் இதை மிஸ் பண்ணலை, பனிஷ் பண்ணியிருக்காரு இந்த பாலை. 6 லெக் சைட்டில் 6. ராக்கெட் வேகத்தில் போயிடுச்சு காம்பவுண்ட் உள்ள தாண்டி. லாஸ்ட் 2 பால். இந்த பாலை குத்தி போட்டார், அதுக்கு பனிஷ் பண்ணிட்டாரு. என்ன அது 4. 6 1 + 4 10 ரன் எடுத்து வந்துட்டார் 2 பாலில். லாஸ்ட் 1 பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். ராஜபாண்டி ஸ்ட்ரைக். பனிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் கொடி ஏற்றிருக்காரு. அங்கே 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. குமரேசன்
பிடிச்சிட்டாரு பாலை. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஓவருக்கு 60 அடிச்சிருக்காங்க செட்டு பாய்ஸ். எஸ்கே பாய்ஸ் 61 எடுக்கணும் 6 ஓவருக்கு. ஓவருக்கு 10 கால்குலேட் பண்ணி ஆடணும். ஆனால் செட்டு பாய்ஸ் நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. அதில் ஈஸியாக அடிக்க விட மாட்டாங்க. ஓவருக்கு 10. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புல் முதல் ஓவரை வீச சைக்கிளில் சதீஷ், நான் சைக்கிளில் குட்டீஸ் இருப்பார். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். ஓவருக்கு 10 அடிக்கணும். சதீஷ் கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவ் பிளேயர். கடைசி வரைக்கும் என்னென்ன மேட்ச் வின் பண்ணலாம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாட். செகண்ட் பால் போல்டு இன்சைட் எட்ஜ். பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். குமரேசன் நியூ பேட்ஸ்மேன் ஏர்லியாக வந்துட்டார். தேர்ட் பால். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் எக்ஸ்ட்ரா கவரில். அவர் கையில் அடிச்சுட்டே ஒரு ரன் ஓட்டாங்க. 2 ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ஃபேஸில் போட்டார். அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுட்டாங்க. விக்கெட்டா? விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஓவருக்கு 10 தேவை. ஃபஸ்ட் ஓவரே பிடிச்சி போடுறாங்க. நல்ல ஃபேஸில் கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் ரீபால் உல்டா. காம்பவுண்டில் பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 4 அடிச்சிருக்காங்க இஎஸ்கே பாய்ஸ். தேர்ட் ஓவரை வீச ரெண்டாவது ஓவரை வீச ராஜபாண்டி. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ். ஃபைன் லெக் திசையில் ஒன் பிச்சில் ரஞ்சித் கையில் ஒரு நல்ல த்ரோ. ஆனால் கீப்பர் அதை மிஸ் பண்ண 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர் லெக் சைட் சைட் அடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல்ட் இருக்கார். சிங்கிள். அதான் குட்டிஸே ஸ்ட்ரைக்குக்கு வராரு. 2வது ஓவரில் தேர்ட் பால். ஃபேஸில் கால்லே போட்டார். லெக் பை இருக்குது, அதனால் ஓடி எடுக்கிறாங்க. செம்மடியாக இருக்கும். முட்டிலே போட்டார். நெக்ஸ்ட் பால் லெக் சைட் சைட்டில் சிங்கிள். கோயிலில் ஏறி நிற்கிறாரு. உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்ருக்காரு. ஆனால் G2 தான். உள்ளே விழுந்துருச்சு. ஒரு பேட் லக்னு தான் சொல்லலாம். மரத்தில் பட்டு உள்ளே வந்துருச்சு. அதனால் ஒரு ரன் ஓடின ரன்னு தான் கணக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் பிரசாந்த் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு. சிங்கிள். ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ். செம்ம பால் டாட். பவுலிங் யூனிட் பயங்கரமாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபேஸ் தான், கொஞ்சம் கூட குறையில. மறுபடியும் அதே மாதிரி லைட்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது. ரீபால் மாதிரி டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். ஒன் பிச்சில் ஃபீல்டர் கையிலேயே எக்ஸ்ட்ரா கவரில். சிங்கிள். இது ஸ்லோ பால் போட்டார். நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் ஸ்டெம்பு மேலே போட்டார். டாட். ஒயிட் லைன் ஏறி நிற்கிறாரு. ஆனால் உடம்புக்கு பால் போடுறாங்க.
ஃபஸ்ட்டு 2 பால் மாதிரியே இந்த பாலும் டாட். நல்ல லைனை பிடிக்கிறாரு, கரெக்டான இடத்துல பிச் பண்ணுறாரு. பால் குத்துறது தான் மெயினான இடம், கரெக்டாக அதே இடத்துல பிச் பண்ணுறாரு. சேம் டிட்டோ, அப்படியே கொஞ்சம் கூட பிச் பண்ணுற இடத்தையே மாற்றலை, ஓவரே முடிச்சிட்டாரு. 3 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவருக்கு ஒரே ரன்னு தான். ஆல்ரவுண்டர் அசோக் வராரு. பேட்டிங்கில் அவர் கலக்கினார், பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாரு. 4th ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், கனெக்ட் பண்ணல, பாலு டைவர்ட் ஆகிடுச்சு, பவுண்ட்ரி. இவர் மட்டும்தான் ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் அவுட் ஸ்விங் போடுறாரு ஒரு மாதிரி. ஒன் பிச்சில் சைட்டில் ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் கையில் சிங்கிள், குட்டி சைக்கில். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு, இதுவும் பம்ப் ஆகி பவுண்ட்ரி. இதோட அவர்கிட்ட போகிற 2வது பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அசோக், ஒரு நல்ல யார்க்கர். 2 கால் பண்ணியிருக்காங்க, 2 ஃபீல்டர் கேப்பில் போகுது. 2 ஈஸி 2. 10 ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லா ஒயிட்லைன் மேலே ஏறி நிற்கிறாரு. உடம்புக்கு பால் போட்டுன்னு ஏறுறாரு. மறுபடியும் லெக் சைடு வளைச்சி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே கல் பட்டு ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சானா 2 ஓடுறாங்க மறுபடியும். லாஸ்ட் ரன் பால், ஒரு எட்ஜு. ஓவர் கொடுத்துருக்காங்க, விக்கெட் தரல. 5 அடிச்சிருக்காங்க, 36 அடிக்கணும் இன்னும். ஃபுல் ஃபஸ்ட் ஓவர் போட்டவர் வராரு. 5வது ஓவர் போட 12 பாலுக்கு 36 அடிக்கணும். சைக்கிளில் பிரசாந்த். இந்த ஓவரில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இறங்கி போய் ஆடி இருக்காரு, உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஒயிட்லைன் ஏறி நிற்கிறாரு. ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க 2 பேர். சிங்கிள். 34 அடிக்கணும். 10 பாலுக்கு 34. 2 6, 2 பவுண்ட்ரி. குயிக்காக எடுத்துகிட்டு வரணும் இந்த ஓவரில், ஏன்னா அடுத்த ஓவர்லேயே எடுத்துகிட்டு வரணும். அட்லீஸ்ட் இந்த ஓவரில் ஒரு 6 பவுண்ட்ரியாவது வேணும். மஃபுல் ஓவரில் அடிக்க முடியாது கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பால் காம்பவுண்டரில் பட்டுருச்சு. ஒய்டு ப்ளஸ் விக்கெட். ஒய்டு பால், ரீபால், மறுபடியும் ஒரு ஒய்டு, ரீபால் மறுபடியும். மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. கீப்பட்ட த்ரோ, சிங்கிள். ரவி ஸ்ட்ரைக். கோவக்கார ரவி போன மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச் ஒரு எட்ஜு, இன்சைட் எட்ஜு, காம்பவுண்ட் ஆளுக்கு உள்ள, ஆனால் ஓடி தான் எடுப்பாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு இந்த வாட்டி கரெக்டாக. ஒரு ஃபீல்டர் இருக்கார். விக்கெட். கேட்ச் பிரசாந்த். விக்கெட். ஸ்மன் ஸ்ட்ரைக். ஒய்டு. நெக்ஸ்ட் பால் ரீபால், டாட் பால். 32 அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 29. ரவி ஸ்ட்ரைக்கில். ராஜா பாண்டி இறுதி ஓவரை வீச செட்டு பாய்ஸ் அணிக்காக ரவி எஸ்எஸ் ராஜா பாண்டி அக்ரோசிவ் பிளேயர். ஒரு 6 அடிப்பார், இல்லைனா அவுட் ஆயிடுவார். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அடிச்சிருக்காரு கேப்பில். பவுண்ட்ரி 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 பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி.
இது ஒரு 2-3 ஓவருக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், மிஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு, டாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், ஒரு எட்ஜு, ஒரு ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் ஒன் பால் 6 பவுண்டரி அடித்தாலும் அது ஆறுதலாக தான் இருக்கும். நான் டாட் ஃபுல் ஃபேஸில் டாட்டோட மேட்ச் வின் பண்ணுறாங்க. செட்டு பாய்ஸ் களத்தூர் கூட விளாடுவாங்க அடுத்து குவார்ட்டர் ஃபைனல்.